CSI திருநெல்வேலி திருமண்டலம் அலுவலகத்தில் வைத்து திருமண்டல செயலாளர் ஜெயசிங்கின் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திருமண்டல செயலாளர் ஜெயசிங் கூறுகையில், நடந்த லேசைட்டி எலெக்ஷன்ல ஒத்துக்குள்ள ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது, உதவியாக இருந்தது. கடவுள் உள்ள ஒரு கிருபை தந்திருக்கிறார். கிருபைக்காக கூட கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன். காரணம் கேட்டால் கடந்த காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஒரு நேர்மையான ஒரு ஊழலற்ற நல்ல நிர்வாகம் வேணும்னு சொல்லி மக்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. அது மாத்திரம் உங்களுடைய பெரிய ஒத்துழைப்பு, உங்களுடைய கம்யூனிகேஷனால் ரொம்ப உதவியாக இருந்தது. கடவுள் பெரிய கிருபை தந்தார். கிருபைக்காக கூட கடவுள் நன்றி செலுத்துகிறோம். காரணம் கேட்டால் இன்னும் சில மக்களுக்கு தவிர்த்து மாறலை. யாருன்னு கேட்டால் ஒரு அட்மிஷன் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுல 13 பேரை போட்டு வச்சு போயிட்டாங்க. அப்படி நிறைய அப்பாயின்மெண்ட், தவறான அப்பாயின்மெண்ட்டை போட்டு மக்களும் பணத்தை கொடுத்து இதில் கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பு வேணுங்கிறதுக்காக தாகத்தோடு போயிட்டாங்க. ஆனால் என்ன செய்யறது, அதை சமாளிக்க தான் கஷ்டமாக இருக்குது. ஆனால் கடவுளுடைய கிருபையில் ஒன்றெல்லாம் சரி பண்ணிட்டு வரோம். சீக்கிரம் சரி பண்ணி ஒரு நியாயமான முறையில், அதாவது சீனியாரிட்டி பிறகு வேலை கிடைக்கணும், எல்லாருக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் சொல்லி நம்பிக்கை தான் செயல்படுறோம். அதுக்காக தான் இந்த பேராயர் எலெக்ஷன் வருது. வர செப்டம்பர் 19 நடக்க போகிற பேராயர் எலெக்ஷனை விட கிட்டத்தட்ட 13 பேர் நிற்க போகிறாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம தேர்வு செய்ய போகிறோம். எங்கள் டீமில் 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேர் நிற்கிறத ஒருத்தர் அதை தேர்வு செய்து நாங்கள் சேனலுக்கு அனுப்ப போகிறோம். ரெண்டாவது, அதுக்கேற்ற கிருபையில கடவுள் தந்து ஒரு நல்ல பேராயர் கிடச்சி கடந்த காலத்தில் இருந்த திருமண்டலத்துக்கு போல திருமண்டலம் கடவுளுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி நான் கடவுள் வாழ்த்துறேன். அதுக்கேற்றாப்புல நம்ம அரசாங்கம், தமிழக அரசு நமக்கு ஏற்ற நல்ல அரசாங்கம், சிறுபான்மை மக்களுக்கு, மற்றபடி எல்லா மக்களுக்கும், ஏழை மக்களுக்கு, அது இந்த கொரோனா காலத்தில் நிறைய பாதிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க, நல்ல மந்திரிமார் கிடைச்சிருக்காங்க. அதுக்கு தான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அப்படிப்பட்ட முறையில் நாமும் பாடுபடுவோம். அதுபோல் நம்முடைய மத்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கம் நல்லா நமக்கு வேண்டிய உதவி செஞ்சுக்கிட்டு சில காரியங்கள் செய்துட்டு வராங்க. அதனால் நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பாக இருந்து நம் தேசத்தில் இந்த கொரோனா 3வது வந்தாலும் கூட அது எதிர்கொள்ளக்கூடிய அளவில் கடவுள் பெரிய கிருபை தரப்போறாரு. அதுக்காக தான் நன்றி செலுத்துகிறோம். அதுதான் நம்முடைய பிரதமரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்மளுடைய முதலமைச்சரும் செஞ்சு சில நடவடிக்கைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் சில காரியங்களுக்கு அவங்களுடைய அரசாங்கத்துடைய காரியங்கள் ஒத்துழைச்சி சில காரியம் செய்வோம். அதுக்காக கூட நன்றி சொல்லுவோம். சில 2 தினம் கூட சில சத்திய டிவினால சில கஷ்டமாக சில மக்கள் பல பாதிப்பு ஏற்பட்டுச்சு. அதில் ஏன் பாதிப்பட்டுச்சுன்னா, சில பேர் சில கஷ்ட மக்கள் நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஸ்தாபனத்துக்கு காரணம் சத்திய டிவி காரணம் கேட்டால் ஒரு நடுநிலை செய்தி. அது மாத்திரமல்ல, உண்மை என்று சத்தியத்தை சத்தியம்னு சொல்லக்கூடிய செய்தி. அது மாத்திரமல்ல, இந்த கொரோனா காலத்தில், புயல் காலத்தில் வீடு எடுத்த மக்களுக்கு, எல்லா தொழில் இருந்த மக்களுக்கு எல்லாம் உதவி செய்யக்கூடிய சத்திய நிர்வாகம். இதுக்கும் சில விசமிகள் கடவுளுக்கு விரோதமாக, அரசாங்கத்துக்கு விரோதமாக சில காரியம் செய்ததால நாங்கள் மன்னிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி நடக்கக்கூடாது. எனக்கு ஒரு நல்ல நியூஸ் சேனலில், மக்களுக்கு புரோஜனமாகக்கூடிய சேனலில், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய சேனல்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். இப்போ எத்தனையோ சேனல் இருக்குது, எல்லாம் அவனுடைய சுயலாபத்துக்கு பாடுபடுறாங்க. ஆனால் சத்திய டிவி கடவுளுக்கு பிரியமாக ஏழை மக்களுடைய கண்ணீரை துடைக்கணும், நம்ம செய்தியை அறிவிச்சேன்னு செயல்படுறாங்க. சாமத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடவுள் எல்லா நிலையும் வழி நடத்துவார். அது மாத்திரமில்ல, பேப்பர் தம்பி மாதிரி நிருபர்கள் யாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். காரணம் கேட்டால் நீங்கள் 1 மணி நேரமாக 2 மணி நேரம் உட்காந்துருக்கீங்க. உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு சில காரியெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு சில வேலையெல்லாம் வர சோம்பரத்தில் லேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தவறாக இருந்தாலும் அதை பொறுத்துட்டு உட்காந்தீங்க. ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒத்துழைப்பு செப்டம்பர் 10 நடக்க போகிற அந்த பேராயர் எலெக்ஷன்லையும் இந்த திருமணத்துக்கே நல்ல பேராயர் கிடைக்கும்போது மாத்திரமல்ல, அநேக மக்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படலாம். இந்த உலகத்தில் ஒன்று நம்ம கொண்டு வந்ததில்லை. உலகத்தோடு கடந்து போவது எந்த மனுஷன் எதையும் எடுத்து செல்ல முடியாது. ஆனால் உலகத்தில் வாழ்கிற நாட்கள் மற்ற மக்களுக்கு புரோஜனமான நாட்களாக இருக்கணும். அதுக்கு நம்முடைய பேராயரில் வரக்கூடியவங்க நல்ல தேவ மனுஷன் இந்த கண்ணீர் துடைக்கக்கூடிய நிர்வாகமாக மாறணும்னு சொல்லி நான் வேண்டுறேன். கடவுளுக்கு எல்லா நிலையிலும் வழிநடத்தி ஆஸ்வதிக்க சொல்லி வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். எல்லா நிலையும் நீங்கள் உயர்த்தப்படணும். இந்த நிர்வாகம் பத்திரிகை நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நிறைய செய்திகளில் மக்களுக்கு கொடுக்க செய்தி, நல்ல செய்தி கொடுக்குறாங்க. இது சில தவறான செய்திகள் உண்டு, சில பேருக்கு உண்டு, அது லாபத்துக்கு செய்யலாம். ஆனால் சத்தியத்தை சொல்லக்கூடிய செய்திகள் உண்டு. அதுக்கு அந்த செய்திகள் இன்னும் வளர்ந்து இனி அப்படிப்பட்ட நிறுவனத்துக்கு எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு அரசாங்கம் பார்த்து கொடுத்து சொல்லி நம்புகிறோம். கடவுள் ஒவ்வொருத்தையும் வழிநடத்து சொல்லி வாழ்த்தி எங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். கடவுள் உங்களை எல்லாரும் ஆஸ்வதிக்கணும். என்ன செய்ய முன்ன நடக்க எல்லா செய்தி வர்றதுக்குள்ள செய்தி அனுப்புகிறாங்க. 2வது தொண்டு நிறுவனமாக செய்கிறாங்க. இந்த கொரோனா காலத்தில், புயல் காலத்தில் கிராமமாக செய்கிறாங்க. இப்போ இந்த கொரோனா காலத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த நிறுவனம் செய்யலை, அதையும் அவங்க செய்யணும்னு நினச்சி வருத்தப்படுறாங்க. தான் காரணம் வேறு ஒன்று இல்லை. நம்ம இந்த கன்னியாகுமரி ஃபாதர் இது மாதிரி பேசினதுக்கு அரசாங்கம் சார்பில் ஒரு கைது நடவடிக்கைலாம் பண்ணாங்க. அப்போல்லாம் நம்ம எதுவுமே கண்டனம் எதுவுமே தெரிவிக்கலை. பல அமைப்புகள் தெரிவித்தாங்க.
இப்போ இந்த செய்தி சேனலுக்காக மட்டும் நம்ம முன்னாடி வந்து கண்டனம் பதிவு பண்ணுறதுல என்ன காரணம்? கண்டனம் இது ஒரு செய்தி நிறுவனத்தை பாதிக்குது. அதனால தான் ஏற்கனவே இவங்க நேர்மை செய்கிறாங்க, எல்லா மக்களும் உதவி செய்கிறாங்க. கிராமமாக போய் ஆட்கள் செஞ்சு வண்டி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, தையல் மிஷின் கொடுக்குறாங்க, எல்லா உதவி செய்கிறாங்கல்ல. அதையா நீ செய்யணும்னு கேட்குறாங்க. இல்லை இது தொடரக்கூடாதுன்றீங்க? இது தொடரக்கூடாது. ஊடகம் என்பது மிக முக்கியமானது. அது வந்து தொடரக்கூடாது. எல்லாருக்கும் உதவியாக இருக்கணும். ஊடகம் இப்போ 4 பேர் இருக்கிறாங்க. ரெவரண்ட் பர்னபாஸ் இருக்காங்க, அருள் திரு பர்னபாஸ், அருள் திரு சுவாமிதாஸ், அருள் திரு ஜெபராஜ் சாமுவேல், அருள் திரு கிங்ஸ்லி இருக்கிறாங்க. சார் நீங்கள் கடந்த காலங்களில் சீனியாரிட்டி இல்லாமல் போஸ்டிங் நிறைய போட்டிருக்கதா வந்து ஒரு குற்றச்சாட்டு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் பொறுப்பேற்ற பிறகும் அந்த மாதிரி ஒரு வராது. நம்ம முன்னாள் பேராயரோட மகளுக்கு வந்து ஏதோ ஆசிரியர் பணி காலத்துக்கு முன்னால இப்போ அதை போட்டிருக்க மாட்டோம். எங்க காலத்துக்கு முன்னால வந்துருக்கு. இது குறித்து அவங்க அப்படி ஒரு விமர்சனத்தை பரப்புறாங்களே, அது அவங்க அதுக்குன்னே பிறந்தவங்க தானே, அவங்க பதுக்குல பிறந்தவங்க தானே. அவங்க தான் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து 13 பேர் போட்டிருக்காங்க. நிறைய பாதிக்கப்பட்ட கண்ணீர் வெடிக்க புரியல. அவங்களுக்கு தேவை பணம் தான். லிஸ்ட்ல வராத மக்களை போட்டிருக்காங்க. நீங்க வந்த பிறகு அவங்க மீது ஒரு நடவடிக்கை எடுப்பேன்னு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நாங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கமிஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். எது தப்பு நடந்திருக்கு, யார் எவ்வளோ காசு, சிலர் மக்களுக்கு காசு கொடுத்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அதை கண்டுபிடிச்சி சில நடவடிக்கை எடுத்து எல்லாரும் நியாயமான நீதி கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பாடுபட்டு இருக்கோம். அவங்க நல்ல செய்தி தராங்க. அவர் நாங்களே ஒன்றும் சொல்லலையே. கேட்டால் கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க, போலீஸ்காரங்க போலீஸ் என்ன சொல்லுது, அவர் ஒரு மென்டல்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம செய்ய முடியும். சரியான எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா எடுக்கணும். அவர் மண்டல்லாம் அவர் வீட்டில் போய் அடிப்பாரா? அவர் ஒரு செய்தி நிறுவனத்தை அடிக்காரு. எத்தனையோ செய்தி நிறுவனங்கள் இருக்கு. சத்தியம் டிவியில் எதுவும் அடிக்கணும் அவசியம் இல்லை. இல்லை அது ஆயிரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் தெரியாது. அது நடக்குது வாய்ப்பு. ஊடகங்கிற நிலையில நம்ம வந்து மத்திய அரசு உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி ஆதரவு இல்லாம அது தெரியாது. அரசியல் கிடையாது. நீங்க ஏதாவது அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஒரு செய்தி நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கு. எந்த செய்தித்தாள்லையும் அந்த செய்தி ஒரு பத்திரிகை வரல, எந்த டிவிலையும் வரல. அது ஏங்கிறதுக்காக தான் நாங்கள் பேட்டி. அவங்களே ஒரு நிலைப்பாடு அது வெளியில வராது. டிவியை தாக்கப்பட்டாலும் அது தப்பு தான். அந்த நிர்வாகமே ஒரு ஆணித்தரமான கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அடுத்த செய்தி நிறுவனம் உங்களை தாக்கப்பட்டது உங்க பத்திரிகை நிறுவனம், நாங்க தாக்கப்படல. உங்க பத்திரிகை நிறுவனம் தாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுத்து உங்களை சார்ந்தவங்க ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ஒரு பத்திரிகைகளோட வரல. அதுக்காக நாங்க வந்து உங்களுக்காக தான் குரல் கொடுக்கோம், எங்களுக்காக குரல் கொடுக்கல. உங்க பத்திரிகை ஸ்தாபனத்துக்காக தான் நாங்க குரல் கொடுக்குறோம். இது மத சார்பு கிடையாது. எல்லா ஏழை மக்களுக்கும் உதவி செய்யணும். அதுக்காக வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.